நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. இந்தியால ஒரு இடம் இருக்குது. 300 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போனவங்களோட பேய் வந்து லாஸ்ட் 300 வருஷமா இன்னமும் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்குன்னு நம்புறாங்க. ஒரு பேய், 2 பேய் கிடையாது. 11 பேய் ஓகேவா? காஞ்சனா படம் மாதிரி 11 பேய் ஒரே இடத்துல ஒரு மிகப்பெரிய பேலஸ்ல வந்து 300 வருஷமா சுத்திட்டு இருக்குது. அந்த இடத்த புடிக்க வந்த வெள்ளைக்காரங்கள கூட கம்ப்ளீட்டா எரிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதனால தான் யாரும் அதுகிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான இடம். நீங்க போய் பார்க்க முடியும். அது நம்ம நாட்டிலே இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அந்த 11 பேரும் 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இறந்தாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். இதுல இறந்து போன ஒரு ஆள் வந்து அந்த மொத்த ராஜ்யத்தோட ஒரே ராஜா. அந்த ராஜாவும் வந்து பீட்ரேயல்னால, அதாவது வஞ்சகத்தினாலையும் அதே மாதிரி நம்பிக்கை துரோகத்தினாலையும் வீழ்க்கப்பட்ட ஒரு பர்టిక్యులர் மகாராஜா. அவர் கூட சேர்ந்த மீதி 10 பேர். இந்த 11 பேரோட ஆவி ஏன் 300 வருஷமா அங்க இருக்குங்கறாங்க. இது எந்த இடம், இது என்ன கதை, எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னமும் இங்க போறவங்க கிட்ட 6 மணிக்கு முன்னாடி திரும்பி வந்திருப்பா, அந்த 11 பேர் ஏதாவது பண்ணிட போடுன்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன இருக்குது ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய முக்கியமான மிஸ்டீரியஸான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால உங்ககிட்ட ரேஷனல் அப்ரோச்சோடையும் அதே நேரத்துல அங்க மக்கள் ஏன் அதை நம்புறாங்கங்கிற ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான குவான்டிட்டியில உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். ஸோ மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த கண்டென்ட்லாம் உங்ககிட்ட வந்து கரெக்டா வந்து சேரும். இப்போ ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட பேரை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஷனிவார் வட்டா. ஷனிவார் வட்டானா சனிக்கிழமை பேலஸ்ங்கிறது தான் இதோட ஆக்சுவல் பேரு. ஷனிவார் வட்டாவா? அதான் இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மராட்டி. ஸோ இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனே இருக்குல்ல, எஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. அந்த பூனேல இருக்கக்கூடிய ஷனிவார் வட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய பேலஸுங்க. பேலஸ் சாதாரண பேலஸ் இருக்குல்ல, 700 ஏக்கர் சைஸ் கொண்ட ஒரு பேலஸ். 700 ஏக்கர் யோசிச்சு பாருங்க. கண்ணு கெட்டின தூரத்துக்கு, முஃபாசா சொல்ற மாதிரி கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரு பேலஸ் தான். அவ்வளோ பெரிய ஒரு பேலஸ். இன்னைக்கு நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா மிகப்பெரிய சுவர்களா இருக்கும். பட் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கும். மிகப்பெரிய சுவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போன கருகுன இடங்களை வந்து நீங்க இன்னும் பார்க்க முடியும். அப்படி என்ன நடந்துச்சு மதன் 300 வருஷத்துக்கு முன்னாடிங்கன்னு தானே கேட்குறீங்க. ஃபிளாஷ்பேக் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு 293 இயர்ஸ்க்கு முன்னாடி, எக்ஸாக்டா சொல்லணும்னா 1732, இன்னைக்கு நம்ம 2025ல இருக்கோம். அப்படியே நீங்க வந்து 300 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இயர் 1732ல ஓகேவா. ஸோ 3 செஞ்சுரி முன்னாடி வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ராஜா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட பேரு பாஜி ராவ். ஸோ இந்த பாஜி ராவ் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அந்த மராட்டிய மகாராஜா, அந்த மராட்டிய மொத்த வம்சாவளியோட பீக்ல இருக்கக்கூடிய மகாராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோழர்கள்னு எடுத்தோம்னா ராஜேந்திர சோழன் தான் இருக்கிறதுலே உச்சகட்டத்தில் வந்து தொட்டது. ராஜராஜ சோழன் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மராட்டிய வம்சத்தோட பீக்ல இருந்த மகாராஜா தான் பேஷ்வா பாஜி ராவ் அப்படிங்கிறவர். நம்ம ஊர்ல ஒரு மன்னன் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டான் அப்படின்னா கோவில் கட்டுவாங்க. பேஷ்வா பாஜி ராவ் என்ன யோசிச்சிருக்காருன்னா, கோவில் கட்டினதெல்லாம் போதும், நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேலஸை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த பேலஸ் தான் வந்து இந்த ஷனிவார் வட்டாவா இருக்குன்னு முடிவு பண்றாரு. அதுக்காகவே வந்து அரசு நிலத்தை, ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுல வந்து ஒரு 700 ஏக்கர்ஸை வந்து ஒரு பேலஸ் கட்டுறதுக்குன்னு அவர் டெடிகேட் பண்ணிக்கிறாரு. டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏத்தி பயங்கரமா எல்லா காசையும் உள்ள வந்து ஒரு பேலஸை கட்டுறதுல வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி செலவு பண்ணியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய சுவர்களை கொண்டு உள்ளுக்குள்ள ஃபுல்லா வுட்லேயே வந்து செதுக்கி இருக்காங்க. ஓகே, ஃபுல்லா ஆர்கிடெக்சர் ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வுட் கிரேவிங்ஸ் வந்து பயங்கர டீப்பா இருந்திருக்குது. அண்ட் ஒரு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய பேலஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வுடன் லோட்டஸ் இருக்குமா. அந்த வுடன் லோட்டஸ் வந்து மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மேலே இருக்கிற வுடன் லோட்டஸ்ல இருந்து தண்ணி விழுகிற ஃபவுண்டைன் வந்து அப்படியே கீழே இருக்கிற வுடன் லோட்டஸ்ல கலெக்ட் ஆகி அந்த ஒரு சிஸ்டமை கூட வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா எல்லாரும் மெய்சில் இருக்கிற அளவுக்கு ஒரு வாயை பொழக்கிற அளவுக்கு. பாஜிராவோட கோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய எம்பையர் எவ்வளோ பெரிய எம்பையர், அதோட ராஜா நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னைய வந்து 300 வருஷம் கழிச்சு வந்து வீடியோ போடுற மதன் கௌரிக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு மேசிவான ஃபோர்ட்டை வந்து கட்டி வைக்கணும். அதோட கோலே அதுதான், எல்லாருக்கும் தெரியணும் நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத. ஸோ அந்த மாதிரி கட்டி வைக்கிறாரு. இப்படி கட்ட வைக்கக்கூடிய பேலஸ்ல வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய துர்சம்பவம் ஏற்பட போகுது. பேஷ்வா பாஜிராவ் வந்து இந்த மிகப்பெரிய பேலஸை கட்டி அதுல எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டார். ஓகேவா. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா அவருக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத லக்ஸுரி இருக்கும். இன்னொரு சைடு வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேற லெவல் பண்ணிட்டார். பார்ட்டி பிளேஸா இருக்கட்டும், எல்லாமே உள்ளுக்குள்ள வேற லெவல். உள்ளுக்குள்ள மிகப்பெரிய கோவில் எல்லாமே வச்சிருந்திருக்காரு. அப்படி இருக்கிற பாஜிராவ் இறந்து போய் கொஞ்ச காலகட்டத்தில் அந்த பாஜிராவ் இறந்துட்டாருன்னா யாரு பதவி யாருக்கு வரும்? 3 பசங்க இருக்காங்க. அதுல முதல் பையனுக்கு போகுது. முதல் பையன் வந்து பவருக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த மிகப்பெரிய ராஜாக்கள் இறந்தாங்கன்னா உடனே அந்த நாடு வந்து ஒரு கயாஸ்க்குள்ள போகும். ஏன்னா அதான் சான்ஸ்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த மிகப்பெரிய மராட்டிய எம்பையரை அப்படி ஒருத்தங்க வந்து காம்படிட் பண்ண வராங்க.
அந்த ஒரு போர்ல வந்து முதல் பையன் இறந்து போயிடுறான் துரதிர்ஷ்டவசமா. இப்போ மொத்த பதவியும் யார்கிட்ட வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது பையன். 2வது பையன் வந்து இத எடுத்து அந்த போர வந்து மறுபடியும் எல்லார்கிட்டயும் பேசணும். எல்லாமே பெரிய பெரிய தலைங்க, அப்பா கூட வேல பார்த்தவங்க, அண்ணன் வந்து வேகத்துல இறந்து வேற போயிட்டான். ஸோ நம்பிக்கை இழந்து இருக்கிற நேரத்துல எல்லாருக்கும் மறுபடியும் தைரியம் குடுத்து, அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், 27 வயசு பையன். இந்த போர் எல்லாத்தையுமே மறுபடியும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க வேற செஞ்சுடுறான். ஆனால் ஜெயிச்சு கொஞ்ச காலகட்டத்துல அவனுக்கு டியூபர்குலோசிஸ் வந்து அந்த பையனும் இறந்து போயிடுறான். இப்ப இவனும் இறந்து போனதுக்கப்புறம் 3வதா இருக்கிற பையன் வந்து வெறும் 17 வயசு. ஓகேவா? இந்த பையனோட பேரு நாராயண் ராவ். நாராயண் ராவ் வந்து அடுத்த ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரகுநாத் ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இது வந்து நாராயண் ராவோட மாமா. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 17 வயசு பையனை எப்படிப்பா நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய பதவிய குடுத்து, சுத்தி இருக்கிற எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல குடுக்க முடியும். அதனால அவன்கிட்ட பதவிய குடுக்க வேணாம். காலம் வர்றப்ப நானே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத் ராவ் வந்து பவர் எடுத்துடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில பேசுறவங்க வந்து ரகுநாத் ராவ் வந்து பேராசையில பதவி எடுத்தாரா, இல்ல உண்மையிலேயே அக்கறையில எடுத்தாராங்கிறதுல வந்து டிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் எனிவே ரகுநாத் ராவ் கிட்ட பவர் வந்துருது. அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் இறந்தாச்சு. 2 பசங்க இறந்துட்டாங்க. 3வது பையன் ரொம்ப சின்ன பையன். இந்த பையன பதவியில உட்கார வச்சா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்போடா காலம் வரலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாமா வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவோட 3வது பையன் மிஞ்சி இருக்கிற பையனுக்கு வந்து அந்த 23ஆம் புலிகேசியில வர்ற மாதிரி கொஞ்சம் டம்மியா வளர்க்குற மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்றான். என்னடா நம்மள வந்து பெருசா சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மட்டும் தனியா போய் பேசிக்கிறாங்க. நம்மள டெசிஷன் மேக்கிங் பவர் இல்ல. நம்ம அப்பா தானே ராஜா. அண்ணன் இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் இருந்தான். இப்ப நம்மளுக்கு தான் எல்லாம் வரணும். ஆனா இவங்க குடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 வருஷத்திலே அந்த பையன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இனிமே ராஜா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறான். ஓகேவா? மாமாலாம் கிடையாதுன்னு. டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்காம இப்ப சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்க மாமா வந்து ரொம்ப பெரிய ஆளு. நீங்க பாட்டுக்கு திடீர்னு அவரு ராஜா இல்லன்ட்டீங்கன்னா, அவரு உங்கள எப்பனாலும் தூக்கி போட்டுருவாருன்ன உடனே அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, மாமாவ ஹோம் அரெஸ்ட்டும் பண்ணி வச்சுடுறான். இது வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து பயங்கரமா பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா, இந்த மாமா அந்த அங்கிள் வந்து ரொம்ப நல்ல எண்ணத்தோட உள்ள வந்தாருன்னா, அப்போ இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. இந்த 3வது பையன் இருந்துகிட்டு பேராசையில வந்து அவர தூக்கி ஹோம் அரெஸ்ட் வீட்டிலேயே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கிள் இருக்கார்ல, இதெல்லாம் நடக்குது எங்க பேலஸ்க்குள்ளேயே. அந்த மிகப்பெரிய கோட்டைக்குள்ள இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ, இப்ப இந்த அங்கிள் இருக்கார்ல, அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் அனுப்புறாரு. ஓகேவா? அந்த லெட்டர்ல அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாராயண் ராவ் ஆனாதரா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா, நாராயண் ராவ புடிங்க. அவன் என்னைய புடிச்சுட்டான்ல, என்னைய பிரிசன் பண்ணிட்டான்ல. நீங்க அவன புடிங்க, ராஜாவ புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட லாயலிஸ்ட் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. பட் அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனந்தி பாய் அப்படிங்கிறவங்க தான் வந்து இவரோட மனைவி. அந்த அங்கிளோட வைஃப், அந்த ஆன்டி வந்து ஆனந்தி பாய். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தரா அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, புடி அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து அத மரா அப்படின்னு சொல்லி மாத்திடுறாங்க. மீன்ஸ் கொன்றுன்னு அர்த்தம். இது வந்து அவரோட லாயலிஸ்ட் கிட்ட போய் அவங்க யாருமே வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற மெசஞ்சர் மூலியமா எஸ்கேப் ஆகி குடுக்குறது. அந்த லெட்டர வாசிச்சுக்கிட்டு ராஜாவே போட சொல்லிட்டாரா, மாமாவே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது நடக்குது. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது. தீபாவளி டைம் மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நேரத்துல கோட்டைக்குள்ள மொத்த ஸ்கெட்சும் போட்டாச்சு. இவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து வேட்டையாடிட்டு இருக்கிற சில பேர்கிட்ட வந்து இந்த மெயில் போகுது. போய் அவங்க இருந்துகிட்டு ஓகே போடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி பேலஸ்க்குள்ள எல்லாரும் சுத்து போட்டு அந்த ராஜாவ கொல்றதுக்கு போறாங்க. சின்ன பையன் 20 வயசு பையன். இப்போ 20 வயசு தான் இருக்குது. அப்போ இந்த 20 வயசான நாராயண் ராவ் இருந்துகிட்டு எடுத்த உடனே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கக்காமாலா வச்வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். எங்க மாமாவ வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண அந்த வீட்ட நோக்கி. கக்காமாலா வச்வா அப்படின்னா வந்து மாமா என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு கட்டப்பா மாதிரி மாமா கிட்ட வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது போட சொன்னதே மாமா தான்னு. அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து பிடிக்க தான் சொன்னாங்க. அவருக்கும் தெரியாது போட போறாங்கன்னு. சோ அவரு இருந்துகிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்ன உடனே அவங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா போட்டாங்க. அவரும் வந்து ஒரு மாதிரி செம்ம ட்விஸ்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் சம்பந்தமே இல்லாம அந்த ஆனந்தி பாய் அப்படிங்கிற அவரோட மனைவி அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பையனை போட்டு பயங்கரமா போட்டுறாங்க. அவனை மட்டும் இல்ல இந்த பிரின்ஸ் கூட இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய காவலாளிகள், அப்போ அவரோட டீம்னு கோர் டீம் இருப்பாங்கல்ல, அத்தனை பேரையும் போட்டுடுறாங்க. 11 பேர் அன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட கணவன் அந்த பிரின்ஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு மெய்டு, அவங்களோட ஹஸ்பண்டும் அந்த இடத்துல வந்தப்போ அவரையும் வந்து அங்கேயே தலையில வச்சு வெட்டி எல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு அன்னைக்கு ராத்திரி வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ராஜாவே போட்டிருக்காங்க. இப்படி ஏதோ சினிமாவில் வர மாதிரி. இது நடந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடுது. அப்போ எனிவே இவர் என்ன நினைச்சிடுறாருன்னா, எனிவே இப்போ இதுக்கு மேல நம்ம எதுவும் தள்ளி வைக்க முடியாது. நான் தான் இனிமே வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத் ராவ் அந்த மாமா வந்து டிக்ளேர் பண்றாரு. ஆனா சுத்தி மக்களுக்கெல்லாம் பயங்கர அதிருப்தி. என்னடா உன்னை நம்பி வந்து அந்த சின்ன பையனை போட்ட, உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் தானே வச்சான், அவனை பதிலுக்கு அரெஸ்ட் பண்ணனா பரவாயில்ல, எதுக்கு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராகவே ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரையும் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் மக்களே வந்து தண்டனை கொடுத்து அவரையும் வந்து போட்டுறான்.
இப்ப இவங்களோட ஆவிகள் வந்து இங்கேயே இருக்குதுங்கிறது தான் நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் இறந்ததுக்கப்புறம் ப்ராப்பரான ஏன்னா யாருமே பெரிய பெரிய ஆட்களு. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரான பரியல் இருந்ததே இல்ல. எல்லாரையுமே வந்து கண்டந்துண்டமா வெட்டி அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறது. அது பாட்டு அடிச்சுட்டு போயிடட்டும்னு. ஸோ இங்க இருக்கிற நம்பிக்கைப்படி ஒருத்தங்க இறந்து போகிறப்ப அவங்களுக்கு சம்பிரதாயம் பண்ணலன்னா, அவங்களோட ஆவி வந்து இங்கேயே சுத்திட்டு இருக்குங்கிற நம்பிக்கையின்படி 300 வருஷமா இவங்களோட ஆவிகள் வந்து இங்கே தான் சுத்திட்டு இருக்குன்னு நம்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்ட் இருக்குல்ல, "தக்காமாலா வச்சுவா" அப்படின்னு. "மாமா காப்பாத்துங்க" அப்படிங்கிற வார்த்தைய வந்து இன்னமும் ராத்திரி நேரத்தில சுத்தி இருக்கிறவங்கலாம் அந்த இடத்துலேருந்து கேட்கும்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே கேட்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா அப்படி கிளைம் பண்றவங்க இருக்காங்க. பட் ஆல் திஸ் பீயிங் செட் அண்ட் டன் மதன் வெள்ளைக்காரங்களே இந்த ஆவியெல்லாம் எரிச்சிருச்சுன்னு ஸ்டார்ட்டிங்ல சொன்னியா, அது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க வரேன். ஸோ இந்த ஃபோர்ட் கட்டி ஒரு 55 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய ஒரு துர்சம்பவம் நடக்குது. அதிலேருந்து ஒரு 96ல ஓகேவா? 1828 96 இயர்ஸ் கழிச்சு 1828ல வெள்ளைக்காரங்க வந்து இந்த ஃபோர்ட்ட புடிக்கிறாங்க. யாரு? வெள்ளைக்காரங்க வந்து இந்த ஃபோர்ட்ட புடிக்கிறாங்க. புடிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து பிரிசனர்ஸ வச்சுக்கிறதுக்கான கேம்பா மாத்துறாங்க. அவங்க சகலத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, ஓரமா இருக்கக்கூடிய இந்த கொட்டாய்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் வந்து மென்டல் பேஷண்ட்ஸ் எல்லாம் அசைலம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எதிரிகள வந்து உள்ள அடைக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க என்னென்ன கொடுமை பண்ணாங்கன்னு தெரியும். அது எல்லாத்தையுமே இந்த ஃபோர்ட்டுக்குள்ள வச்சு அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆட்களெல்லாம் இங்க வந்து ஜெயில்ல போடுறது. சுதந்திரம் வேணும்னு கேட்கிறவனெல்லாம் போட்டு பொளக்குறது. இதுக்குள்ள வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெள்ளைக்காரங்க இவ்ளோ கொடுமை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில, திடீர்னு ஒரு நாள், ஒரு தீ. அந்த தீ சாதாரண தீ இல்ல. அப்ப அந்த வெள்ளைக்காரங்க வந்தப்பமே சில பேர் சொல்லியிருக்காங்க, "சார் இந்த இடம் வேணாம் சார். இது ரொம்ப பயங்கரமான இடம். ஆவிலாம் இருக்குன்னாங்க." மதிக்கல. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய தீ வந்திருக்குது. அந்த தீ எப்படி வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் எக்ஸாக்ட்டா தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து அந்த வுட்டன் லோட்டஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மொத்த இடமே வந்து எரிய ஆரம்பிச்சுருச்சு. 7 நாள் இந்த மொத்த பேலஸும் எரிஞ்சிருக்குங்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருந்த மனிதர்கள் வெள்ளைக்காரங்க, இண்டியன்ஸு, குதிரைங்க, மாடு, ஆடுன்னு எல்லாமே சேர்ந்து எரிஞ்சிருக்காம். 7 நாள் வந்து அத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு 700 ஏக்கருக்கு ஒரு தீ பிடிச்சிருந்தா எரிஞ்சுகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி அவ்ளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்து 7 நாள் மொத்தமா எரிஞ்சு, அந்த மொத்த பேலஸும் மண்ணோட மண்ணா போயி, பாஜிராவ் வந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய யூடியூப் ஜெனரேஷனுக்கும் நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியணும் என் பேலஸ பார்த்து நெனச்சது கனவாவே முடிஞ்சு போகுது. ஏன்னா, வெறும் 100 வருஷத்துக்குள்ளேயே அந்த மொத்த பேலஸும் தரைமட்டமாக்கப்படுது. அண்ட் இங்க இப்பவும் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேலஸ் எரிஞ்சதுக்கு காரணமே அந்த 11 ஆவிங்க தான். அவர் எப்படி ஆசைப்பட்டு அந்த இடத்துல ஆட்சி செய்யணும்னு நெனச்ச அந்த 3வது பையன வந்து இப்படி நம்பிக்கையின் துரோகம்னால எல்லாமே வந்து கொன்னாங்களோ, அதுக்கப்புறம் அந்த பேலஸ்ல யாருமே ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளைக்காரங்களையும் எரிய வச்சுட்டாங்கங்கிறது அங்க இருக்கக்கூடிய பிலீஃப். இப்ப எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அதுல என்ன பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிப்போங்கிறத வச்சு தான் நம்மளோட லைஃப் அது இட்ஸ் ஃபன் ஃபார் அஸ். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்கும். அப்ப யோசிப்போம், காலையில யார் முகத்துல முழிச்சோம்? அப்ப அவங்கனால தான் பிரச்சனைன்னு நம்மளே நெனச்சுப்போம். இதுதான் நான் நெனைக்கிறேன். பட் இது அங்க இருக்கிற நம்பிக்கை. இதுல நீங்க நம்புறவங்களாவும் இருக்கலாம், நம்பாதவங்களாவும் இருக்கலாம். பட் அத உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க இங்க உண்மையிலே 11 ஆவி இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. நோ மதன் இதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு சொல்றீங்கன்னா, நோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எஸ்ஸோ, நோவோ யாராவது இங்க 12 மணிக்கு போய் பார்க்கணும்னா, போய் பார்ப்போமா? மாட்டோம். ஏன்னா அதான் நம்ம கடைசில. பட் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது உண்மையிலே இருக்குன்னு நெனைக்கிறீங்களா பேய்லாம்? இல்ல சும்மா புருடா அப்படின்னு நெனைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பேய் கதையெல்லாம் பிடிக்கும்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மும்பை ஆர் மகாராஷ்டிரால இருக்காங்கன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி போய் பார்த்துட்டு வா மச்சான் நைட்டு 12 மணிக்குங்கணும் அனுப்பிச்சு விடுங்க. நீங்க என்ன பெர்சனலா ஃபாலோ பண்ணணும். அடுத்த டாபிக் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணணும்னா, Instagramல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் எ வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா என்ன வந்து ஃபாலோ பண்ண முடியும். அன்டில் தென் பாய் மதன் கௌரி. சினிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.